ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ போயிட்டு என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த நம்ம நந்தினியை வந்துட்டு இந்த ஒரு வாரமாக இந்த ஆப் சாரியில் மட்டும்தாங்க பார்க்குறோம். ஏன் டேரக்டருக்கு காசு பஞ்சமாக என்னன்னு தெரில, இந்த சாரியை மாற்றவே மாட்டுறாரு. ரொம்ப மோசம். பார்க்குற நமக்கே வந்துட்டு கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு வாரமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டே அடிச்சுக்கிறாரு இந்த டேரக்டரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு சொந்தம் பத்தம் அன்பு செலுத்த யாருமே இல்லை அப்படின்னா அந்த இடமே நமக்கு நரகம். அன்பு செலுத்தாதப்பவே நம்மளுக்கு அந்த இடம் நரகமாக இருக்கும்போது நம்மளை தினம் தினம் திட்டி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தால் அந்த இடம் எப்படி ஒரு நரகமாக இருக்கும். ஆனால் அந்த நந்தினி வந்துட்டு அது தினம் தினம் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம நந்தினி கட்டுப்பட்டு இருக்காங்க. ஆனால் வந்து சிங்காரம் வந்துட்டு அருணாச்சலத்தை நம்பி மட்டும்தான் முழுக்க முழுக்க இந்த வீட்லேயே நந்தினியை விட்டுட்டு போனார். ஆனால் வந்துட்டு அருணாச்சலம் அதை காப்பாற்றுற மாதிரி தெரில. இன்னமும் வந்துட்டுமே அவங்க பொண்டாட்டிக்கு அடங்கி போயிட்டு பொட்டி பாம்பாட்டம் தான் இருந்துகிட்ருக்காரு. கொஞ்சம் கூட நந்தினிக்காக எதிர்த்து பேசணும், கல்யாணம் பண்ணிட்டோம், நம்மளோட மருமக, இதுக்கு மேலே இப்படி நடத்தாத சுந்தரவள்ளி அப்படின்னு கூட நம்ம அருணாச்சலம் சொல்கிற மாதிரி இல்லை. ஏதோ அவங்க கதை சொல்ல இவர் கேட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரி 2 பேரும் கேட்டுட்ருக்காங்க. பாவம் நம்ம நந்தினி தான் வந்துட்டு அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்க முடியாதனால அவங்களே போயிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு. ஆனால் வந்துட்டு அதையுமே கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அதுக்குமே நம்ம சுந்தரவள்ளி திட்டுறாங்க. நம்ம நந்தினி தொட்டது பட்டது எல்லாத்துக்குமே திட்டிகிட்டே இருக்கும்போது இந்த சூர்யா சார் வேற லூசுத்தனமாக காரில் வந்துட்டு நந்தினி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதுக்கு வந்து உண்மையாகவே நம்ம நந்தினி மேலே உண்மையான அன்பு வந்து காதல் வந்து அப்படி போட்டிருந்தா அது வேற. ஆனால் இது சுந்தரவள்ளியை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக முழுக்க முழுக்க இது ஒரு சதி. அது சூர்யா சார் பண்ணுற சதி. இதில் மாட்ட போகிறது யார்? நம்ம நந்தினி மட்டும்தான் இதில் மாட்ட போகிறாங்க. மாட்டி ஏற்கனவே வந்து பிரச்சனை அழுதுகிட்டே தான் இருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து. அதுவும் கோயிலுக்கு போயிட்டு வந்த கையோடே வந்துட்டு இப்போ சுந்தரவள்ளி அவ்வளோ திட்டிட்டாங்க நம்ம நந்தினியை. இது பத்தாவதுக்கு வேறு சூர்யா சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு. அதனால் நம்ம நந்தினிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுது. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்காத நந்தினி, பொங்கி எழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் சட்டையை பிடிச்சி, சார் உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, இன்னொரு வாட்டி வந்துட்டு என்னை வச்சு எதுவும் கேம் ஆடணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் பொண்டாட்டி இல்லவே இல்லை, இன்னும் 6 மாதம் கழிச்சு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம நந்தினி. அதுக்காக வந்துட்டு சூர்யா வந்துட்டு நீ என் பொண்டாட்டி அப்படி அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு நம்ம சுந்தரவள்ளியை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா சுந்தரவள்ளிக்கு அப்போ தான் வெறுப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு நம்ம சூர்யா சாருக்கு வந்துட்டு இன்னும் வரைக்கும் புரியல நம்ம நந்தினி இவ்வளோ பட்ட கஷ்டம். அதனால தான் வந்துட்டு மேலும் மேலும் இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம நந்தினியோட கோவத்தை பார்த்ததுமே அங்கே எல்லாருமே ஆடி போய் நிற்கிறாங்க. பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நந்தினி கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே, இதுக்கு மேலே வந்துட்டு நந்தினிக்கு கண்டிப்பாக பயந்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம நந்தினி கோவத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.